கொஞ்சம் அப்படியே நிலை குத்திய கண்கள் சார். அந்த வீடியோ, அந்த விஜய் வீடியோ போடுங்கப்பா. அப்படியே நிலை குத்திய கண்களோட அவர் சொல்லி முடிச்சிருக்கிற விதம் இருக்குல்ல, இதை இங்கே மட்டும் எப்படி நடந்தது அப்படின்ட்டு கேள்வி கேட்டுட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே நிதானமாக இருக்கிறது. இதெல்லாம் காமனாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீல் வருது அட்டடா அப்படின்ட்டு. இதான் அவருடைய ரொம்ப தீவிரமான ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்கள் பேசவே விட மாட்டீங்க தானே சார்? நீங்கள் ஒரு ஆளையும் பேச விட மாட்டீங்கன்னு உங்களை விஜய் பார்க்கறதுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுறோம் சார், நிச்சயமாக. இல்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்ல சார், உங்களுக்கு அவரு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் நானே ஃபிக்ஸ் பண்ணி தரேன் சார். விஜய் நீங்க பார்க்கறதுக்கு நானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, என் குடும்பத்துல ஒருத்தர் சார் மாதிரி என் குடும்பத்துல ஒருத்தர் இருக்காங்க சார், நானே ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஓகே, இது ஏதோ ஒரு வகையில் அவர் ப்ரொவோக் பண்றாரு அப்படின்ட்டு டிஎம்கே ஃபீல் பண்ணுதா? நான் அதுதான் சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனோட ட்வீட் என்னது? இட்ஸ் நாட் அ ப்ரொவோகேஷன், இட்ஸ் நாட் அ ப்ரொவோகேஷன். கேஸ் போட்டிருக்கோம், அதோட எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கேஸ் போட்டாச்சு. கேஸ் ஹஸ் பீன் ஃபைல்டு, அஃபிஷியலாக நியூஸ்லேயே வந்துச்சு. ஆதவ் அர்ஜுனுடைய அந்த மார்னிங் ட்வீட்டு, ஜென்சி போராட்டங்கள் நேபாள் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நீங்கள் புரட்சியின் மூலமாக, நேபாளில் என்ன நடந்துச்சு? அமைதியாக புரட்சி நடந்துச்சா? வாக்கின் மூலமாக புரட்சி நடந்துச்சா? கலவரத்தின் மூலமாக புரட்சி நடந்துச்சு. இலங்கையில் என்ன நடந்துச்சு? கலவரம். அதை கோட் பண்ணி கலவரத்தின் மூலமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு சொல்கிறவரை வழக்கு போடாமல் என்ன கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு கொஞ்சுவாங்களா? அதோட இன்னொரு வடிவம் இது. நான் பார்த்துக்கிறேன், இந்த பாஸ் கொடுக்குறது. ஏங்க, நானும் ஒரு காலத்தில் பயங்கரமான விஜய் ஃபேனுங்க. இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு தான் நாங்களும் இருந்தோம் சினிமாவில். அதை சினிமாவில் பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்து மக்கள் ரசிக்கிட்டோம். ஆனால் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் யூ ஹேவ் டு பி சீரியஸ். 3 நாள் ஒளிஞ்சிட்டு 3 நாள் கழித்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் ரீல்ஸ் போடுறவங்க சொல்கிறத விஜய்க்கு அந்த ரீல்ஸை மட்டும்தான் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். களத்தில் எத்தனை பேர் இங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, காலி ஆம்புலன்ஸ்ன்றாங்க. ஷேர் ஆட்டோவா சார் கூட்டத்தோடு போகிறதுக்கு? ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது திரும்ப காலி ஆம்புலன்ஸ் தானே சார் வரும்? இது என்ன சார் ஒரு வாதம்? ஆம்புலன்ஸ்னா கும்பலாக ராயபுரம் டு பீச் ஸ்டேஷன் ரூட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு, 4 பேர் எப்பயுமே இருந்துட்டு போகிறதுக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது ஆம்புலன்ஸ் காலியாக தான் வரும். இன்னொன்று ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்றாங்க? 108 ஆம்புலன்ஸுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தே கேனாட் கோ டு எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். 108 ஹேஸ் டு ரீச் தி நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிஹெச்சி. அதுதான் 108 உடைய ஃபங்க்ஷனிங். ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னு ஒரு வாதம் வைக்கிறவங்களுக்குலாம் இது தெரியணும். இப்போ இதெல்லாம் நாங்கள் சொன்ன பிறகும் இல்லை விஜய் மேலே தப்பு இல்லை, இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை ஃப்ளவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்னு கேட்குறோம். எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. நான் அபத்தம்னு சொன்ன உடனே அண்ணனுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, அது என்னுடைய பர்செப்ஷன் அது. ஆனால் இவர் அப்ஜெக்ட் பண்ணார்ல, அப்போ ஏன் அது சரியில்லைன்னு இவர் ஃபீல் பண்ணுறதுனால தான் அப்ஜெக்ட் பண்ணுறார். ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பெரிய மனப்பான்மையோடு ஏற்றுக்கணும். அரசு அவங்க மேலே வழக்கு போடக்கூடாது. இந்த வாதத்தில் நான் ஒரு அபத்தம்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு பொங்குன அதே அண்ணன் தான் திரும்ப என்ன சொல்கிறாரு, அரசு மேலே எப்படிலாம் குற்றச்சாட்டு வைப்பாங்க, நீங்கள் அதை கடந்து போயிடணும். சில்மிஷம் சார், அது சில்மிஷம். வெறும் அதுவா பேசுகிறான், நான் மீடியாவில் சொல்ல முடியாது. அப்பா அம்மாவெல்லாம் திட்டுறான் சார். அந்த அதுவே ஒரு அப்சீன் வார்த்தை பேசுறது ஐடி ஆக்ட் படி குற்றம். அதுக்கு கைது பண்ணா ஏன் மேல கை வைங்க, இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அரவிந்த்? கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, நான் அதை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை பேசி ஒரு ரீல்ஸ் போட்டவன கைது பண்ணதை எப்படி இவங்க கருத்து சுதந்திரம்னு பேசுறீங்க? அம்மாவையும் அப்பாவையும் திட்டுறது கருத்து சுதந்திரமா? ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களை அவங்கள கைது பண்ணதுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, இதுதான் சார் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அந்த டெலியூஷன்ல இருந்து வாங்க. விஜய் வளர்றாரு, விஜய் தடுக்கிறதுக்குலாம் இல்லை. ஆனா எம்ஜிஆர் கோட் பண்ணார். எம்ஜிஆர் அரசியல்வாதி, திரும்பி போனா போயிட்டாரு. ஆனா இவங்க பிரச்சனை என்னன்னா, திரும்பி போனா பதறிட்டாங்க, கதறிட்டாங்க, எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவ்வளோ கலவரத்தை தூண்டி இந்த 40 உயிர் போன பிறகும் பொறுப்பற்றத்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் மாதிரி ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடுன்ற சார். எல்லாத்தையுமே ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா உண்மைகள் சார், நான் விஜய் சொன்னதோடவே முடிக்கிறேன் சார், எனக்கு டைம் இல்லை சார். எல்லா உண்மைகளும் ஒரு நாள் தெரிய வரும்னு சொல்லியிருக்காருல்ல.
எல்லா உண்மையும் ஒரு நாள் நிச்சயமாக தெரிய வரும். அன்னைக்கு நாங்கள் பிரித்து தோரணங்கட்டியும் தொங்க விடுவோம். ரொம்ப நன்றி.